வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அக்கா கோவிலுக்கு கிளம்புனாங்க. நானும் அக்கா கூடயே கிளம்பி வந்துட்டேன். 3 நாளாக வெளியில் எங்கேயுமே போகல. ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் அக்கா கோவிலுக்கு கிளம்புனது தான் நானும் அக்கா கூடயே கிளம்பி வந்துட்டேன். அடிக்கடி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதிகமாக படிக்கல சிஸ்டர். +2 முடிச்சுட்டு பிகாம் கரண்ட்ஸில் பண்ணேன். ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிகாம் அன்கம்ப்ளீட்டு தான். ஓகே, சாமிக்கிட்ட வந்தாச்சு. சிவனை பார்த்துட்டு ஒரு ஆள் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி முருகர் சாமிக்கிட்ட வந்தாச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு முருகர் சாமின்னா ரொம்ப பிடிக்குங்க. முருகரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு வந்தாங்க. பிரகாரத்தை சுற்றிட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா லக்ஷ்மி தேவியை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தால் அங்கே பார்த்தா நவகிரக சாமிகள்லாம் இருந்துச்சு. ஸோ நவகிரகத்தை ஒரு சுற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே நவகிரகத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் நாகத்தம்மான் இருந்துச்சு. நாகத்தம்மாவையும் அப்படியே ஒரு சுற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. கிளம்புனா அக்கா சொன்னாங்க, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கோவிலுக்கு வந்தது எனக்கு மன நிறைவாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கும் நான் கோவிலுக்கு வந்தது சந்தோஷமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.